அனைவருக்கும் வணக்கம். இந்த மாத பொதுஅறிவு உலகம் குறித்து பார்ப்போம். பொதுஅறிவு உலகங்கிறது நக்கீரன் பத்திரிகை வெளியிடக்கூடிய ஒரு மாத இதழ். அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி உள்ளிட்ட தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்திய ரஷ்யா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வளர்ச்சியடைந்த பாரதம் ஜிராம் சி சட்டம் 2025 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அந்த நிகழ்வுலாம் போட்டுச்சு. இதில் 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் போட்டிருக்கு. இந்த மாதிரி வளர்ச்சியடைந்த பாரதம் ஜிராம் ஜி சட்டம் 2025 இந்திய ரஷ்ய இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், புதிய தொழிலாளர் சட்டங்கள், மிஸ் யூனிவர்ஸ் 2025 நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஜிராம் சி சட்டம் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்திய ரஷ்யாவுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டெல்லி வந்தார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி சிறப்பு விருந்தளித்தார். அப்போது ரஷ்ய மொழி எழுதப்பட்ட பகவத்கீதையை புதினுக்கு பரிசளித்தார். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதினுக்கு 21 குண்டு முழங்க இராணுவ மரியாதை அணிந்து சிவப்பு கம்பளம் அறிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி அவரை வரவேற்றார். அதன் பிறகு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் விளாடிமிர் புதினும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது 16 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்திய ரஷ்ய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் 2030 தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி இரு நாடுகளுக்கு இணைந்து கூட்டு தயாரிப்புகள் ஈடுபட உள்ளன. யூரேசியன் பொருளாதார கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. வேளாண்மை, உரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும். இந்திய ரஷ்யா இணைந்து யூரியா உற்பத்தி செய்யும். சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம், INSTC வழித்தடம், வடக்கு கடல் வழித்தடம் ஆகிய திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படும். இப்படி ஒரு 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பணியாற்றும். அணுசக்தி, எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி, அரிய வகை தனிமங்கள், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும். இந்திய ரஷ்ய இடையிலான வர்த்தகம் 96% உள்ளூர் கரன்சி அளவில் நடைபெறுகிறது. இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த வடக்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து வழித்தடம் உருவாக்கப்படும். ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக S-400 ஏவுகணைகள் வாங்கவும், ரஷ்யாவின் S-500 ஏவுகணைகள் இந்தியாவில் தயாரிக்கவும் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதெல்லாம் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள். சென்னை விளாடிவோஸ்டாக் வழித்தடம் இந்திய ரஷ்ய இடையே இராணுவ தளவாடம் ஆதரவு பரிமாற்ற ஒப்பந்தம். மொத்தம் 16 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டு. அதுக்கு அடுத்தபடியாக புதிய தொழிலாளர் சட்டங்கள். புதிய தொழிலாளர் சட்டங்கள் நம் நாட்டில் பல ஆண்டுகளாக மிக பழமையான தொழிலாளர் சட்டங்கள் அமலில் இருப்பதை இருந்து வந்தன. தற்போதைய தொழில் சூழலுக்கு ஏற்ற வகையில் சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தது. இந்த அடிப்படையில் நவம்பர் 21 நாடு முழுவதும் புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டது. இதன் வாயிலாக 29 தொழிலாளர் சட்டங்கள் சுருக்கப்பட்டு தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழிலாளர் தொடர்பு சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழில்முறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் 2020 என 4 சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
4 சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மிஸ் யூனிவர்ஸ் 2025. 2025க்கான மிஸ் யூனிவர்ஸ் போட்டி தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் தலைநகர் பாங்காங் அருகே உள்ள நோந்தபுரியில் நடந்தது. இதில் 120 நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் பங்கேற்றனர். பல்வேறு சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. மெக்சிகோ, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், சீனா, வெனிசுலா ஆகிய நாடுகள் முதல் 12 இடங்களை பிடித்தன. அதற்கு முன்னதாக நீச்சலுடை சுற்றில் இந்தியாவின் மணிகா விஸ்வகர்மா வெளியேறினார். மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற பாத்திமா போஸ் அமெரிக்கா மற்றும் இத்தாலி பேஷன் டிசைனிங்கில் படித்தவர். அவருக்கு 2 கோடி ரூபாய் பரிசு தொகை, சொகுசு பங்களா உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கிரீடம் 44 கோடி ரூபாய் மதிப்புடையது. அதாவது மிஸ் யூனிவர்ஸ். இந்நிலையில் தாய்லாந்தில் உள்ள இம்பாக்ட் சேலஞ்சர் அரங்கில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியின் நடுவர்களில் ஒருவராக நம் நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் இடம்பெற்றார். முடிவில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா போஸ் வெற்றி பெற்று 2025க்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வெற்றினார். யார்? மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா. மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா. மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா போஸ் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை தட்டிச் சென்றார். அடுத்த பொருணை அருங்காட்சியகம். தமிழகத்தின் தொன்மையான நாகரிக வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை உள்ளிட்ட இடங்களில் தாமிரபரணி கரையில் அங்கலாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களை காட்சிப்படுத்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. அது அடுத்தபடியாக நடப்பு நிகழ்வுகள். 9 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்திலிருந்து உருவாகும் ஒரு பொருளில் பயன்படுத்தப்படும் அடையாளமாகும். வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பிற தயாரிப்பு பொருட்கள், இயற்கை பொருட்கள் என பல்வேறு வகைகளுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. தற்போது சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பவத்தால், ராமநாதபுரம் சித்திரைக்கர் அரிசி, புலிக்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி மற்றும் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை 9 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளன. புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்தல் எளிதாக்கப்படுவதுடன் அவற்றின் தேவை மற்றும் ஏற்றுமதி அளவும் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியில் மேம்பாடு அடைய வழிவகுக்கும். 750 ஆண்டுகால முந்தைய கல்வெட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் உள்ள சிதம்பரேஸ்வரர் கோவிலில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் மரவர்மன் குலசேகரன் பாண்டியன் காலத்தில் இந்த கோவில் கட்டப்படுவதற்கான அடையாளம் இந்த கல்வெட்டில் உள்ளது. இதன்படி இந்த கோவில் 1268 முதல் 1318 வரை ஆட்சி செய்த முதலாம் மரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் தியாகச்சுவர். INS மாகே போர்க்கப்பல். நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் INS மாகே போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் சிறிதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்ததாகவும் கடல் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முக்கியமான துல்லியம் மற்றும் திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடவும் கடலோர ரோந்து பணிகளை மேற்கொள்வதுடன் இந்தியாவின் முக்கிய கடல்சார் கொள்கைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இது உருவாக்கப்பட்டுள்ளது. கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பல் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் நடந்த விழாவில் கடற்படையில் இணைக்கப்பட்டது. அடுத்தது, நாட்டின் முதல் தனியார் ராக்கெட். ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம் 1 என்ற நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. 7 மாடி கட்டிடத்தின் உயரம் கொண்ட விக்ரம் 1 ராக்கெட் சுமார் 300 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை தாழ்வான பூமியின் வட்டப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்டது.
3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட திரவ எரிவாயு இயந்திரங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விக்ரம் 1 ராக்கெட்டையும் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கை ரூட் நிறுவனத்தின் இன்ஃபினிட்டி கேம்பஸையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உலகில் உயரமான ராமர் சிலை கோவா மாநிலத்தில் தெற்கு கோவா மாவட்டத்தில் கனகோனா என்ற இடத்தில் உள்ள பர்தாக்கால் கிராமத்தில் சமஸ்தான் கோரன் ஜீவோத்தம் மடம் 370 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிச்சையாக அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு இலக்குகளை உடனடியாக இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டது. இதன் பிரத்யோக ஸ்கை OS தொழில்நுட்பம் பல சென்சார்களின் தரவுகளை ஒருங்கிணைத்து நிகழ்நேர முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டது. அடுத்தது யுனெஸ்கோ பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் தீபாவளி. முதல் தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி மையம் தெற்கு அந்தமானில் உள்ள சிடியாடபுவில் உள்ள இந்தியாவின் முதல் தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி நிறுவனம் NSIR துவக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாருங்க, இந்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் 120 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பவளப்பாறை ஆராய்ச்சிக்கென கண்காணிப்பு நிறுவனம் மையம் அமைக்கப்படும். இது ஒரு மேம்பட்ட பவளப்பாறை ஆராய்ச்சி, பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை மையமாக இருக்கும். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கப்பல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நாட்டிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல் சேவை மத்திய அமைச்சர் சர்வானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார். நல்லா கேட்டுங்க. உத்தரப்பிரதேசத்தில் மாநிலம் வாரணாசியில் நாட்டிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல் சேவையை மத்திய அமைச்சர் சர்வானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார். இதில் டீசலுக்கு பதில் ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்துவதால் நீராவி மட்டும் உமிழ்வாக வெளியேறும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் ஏற்படாது. மேலும் சத்தம் ஏதுமின்றி அமைதியாக இந்த கப்பல் இயங்கும். இதன் மூலம் பயண நேரம் மற்றும் செலவு குறைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல்களை இயக்கும் சீனா, நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பட்டியலில் இப்போது இணைந்திருக்கிறது. அடுத்தபடியாக உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். இந்தோனேசியாவின் தலைநகரமான ஜகார்த்தா 2025ஆம் ஆண்டில் 42 மில்லியன் மக்கள் தொகையுடன் உலகின் அதிக மக்கள் தொகை நகரமாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 10 நகரங்களில் 9 நகரங்கள் ஆசியாவில் அமைந்துள்ளன. டாக்காவில் சுமார் 37 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் என்ற நிலையில் டோக்கியோவில் சுமார் 33 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். இந்தோனேசியா தனது நிர்வாக தலைநகரை ஜகார்த்தாவிலிருந்து போர்னியோவில் உள்ள நூசாந்தாவிற்கு மாற்றத் தொடங்கியது. இத்தாலியின் கவச பாதுகாப்பு. இத்தாலி மைக்கேல் ஏஞ்சலோ கவசம் என்ற மேம்பட்ட பல களத்திலான பாதுகாப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள், இணையவழி தாக்குதல்கள் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான அச்சுறுத்தல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களை கண்டறிந்து கண்காணித்து மற்றும் எதிர்த்தாக்குதல் மேற்கொள்ள இந்த அமைப்பு நுண்ணறிவை பயன்படுத்துகிறது. உலகளாகிய கற்றல் நகரங்கள். யுனெஸ்கோ அமைப்பானது ரியாத் அல் உமா மற்றும் ரியாத் அல் கப்ரா ஆகிய நகரங்களை உலகளாகிய கற்றல் நகரங்களாக வலையமைப்பில் சேர்த்துள்ளது. யுனெஸ்கோ அமைப்பானது ரியாத் அல் உமா மற்றும் ரியாத் அல் கப்ரா ஆகிய நகரங்களை உலகளாகிய நகரங்களாக சேர்த்துள்ளது. அடுத்தபடியாக உலகளாகிய கற்றல் நகரங்களின் வலையமைப்பு என்பது அனைத்து வயதினருக்கும் வாழ்நாள் முழுவதுமான கற்றலை ஊக்குவிக்கும் ஒரு சர்வதேச வலையமைப்பாகும். டிசம்பர் 12. இந்த அறிவியல் தொழில்நுட்பம். ஒளியில் ஒளிந்திருக்கும் காந்தத்தின் சக்தி. ஒளியானது ஒரு காந்த பொருளின் ஊடாக செல்லும் பொழுது ஒளியில் மட்டும் உள்ள மின்புலம் மட்டுமே அந்த பொருளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் இவ்வளவு காலம் நம்பி வந்தனர். ஒளியின் மற்றொரு பகுதியான காந்தப்புலம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் பலவீனமானது என்பதே அவர்களின் கருத்து. ஆனால் இஸ்ரேலில் உள்ள ஹீப்ரு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் அந்த கருத்தை தவறென நிரூபித்துள்ளனர். ஒளியின் அந்த பலவீனமான காந்தத்தன்மைதான் ஃபாரடே விளைவு எனப்படும்.
ஒளி சுழற்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் பகுப்பாய்வு ஒளியியல் ஆய்வகங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் டெர்பியம், காலியம், கார்னெட் என்ற படிகத்தை மையமாக கொண்டது. புதிய கணினி சில் அயன்வுட். கூகுள் நிறுவனம் அயன்வுட் என்னும் புதிய கணினி சில்லை அறிமுகப்படுத்தியுள்ளது. அயன்வுட் என்பது செயற்கை நுண்ணறிவு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட 7 தலைமுறை நுட்பம் சார் சென்சர் செயலாக்க முறை. அடுத்தது டிஜிட்டல் வடிவம் பெற்ற எலியின் மூளை. தசைகளை தூண்டி கொழுப்பை எரிக்கும் மாத்திரை. செவ்வாய் நதி படுகைகளின் வரைபடம். உலகில் 3 பேருக்கு அரிய வகை இரத்தம். மனநோய் தூண்டும் மரபணு கண்டுபிடிப்பு. காலத்தை வளைக்கும் நேர படிகங்கள். இஸ்ரேல் ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் பால். சந்திரனில் இரும்பு ஆக்சைடு. ஆஸ்திரேலியா ஓப்பன் பேட்மிண்டன். குளோ கோப்பை கபடி. சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன். நக்கீரனுடைய இயற்புக்கில் கலைஞர் கைவினை திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், மகளிர் பிங்க் ஆட்டோ திட்டம், எளிமை ஆளுமை திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம், நீங்கள் நலமா திட்டம், முதல்வரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், தமிழகத்தின் நான் முதல்வன் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம். திட்டமெல்லாம் இந்த கியர் புக்கில் இருக்குது. 2026 புக்கில் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரம். அடுத்து நடப்பு நிகழ்வுக்கான விடைகள் பற்றி ஒரு இது போடும். அடுத்த காணொலியில்